மதவாத சக்திகள் என்று தங்களை குறிப்பிட்டு வரும் திருமாவளவனுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகத்திற்கு நரேந்திர மோடி வருவது உறுதி என்றும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மூவர் குழுவை அறிவித்தார். மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்றும் அதற்காக தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பாரதிய ஜனதாவுடன் சேரக்கூடாது என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ராதாகிருஷ்ணன், முதன்முறையாக அவர் எம்எல்ஏ ஆனபோது தங்களது கூட்டணியில் இருந்ததை மறந்துவிடக்கூடாது என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் கூட்டணிகள் குறித்து பேசுவதற்காக மூவர் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. தலைவராக மரியாதைக்குரிய KN லட்சுமணன் அவர்கள், முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அவர்கள் இருப்பார்கள். குழுவினுடைய உறுப்பினர்களாக SR சரவணபெருமாள், பொதுச் செயலாளர், சக்கரவர்த்தி துணைத் தலைவர் ஆகியோர் இருப்பார்கள். தன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செயல்படுவது தன்னுடைய முகத்தை இன்னும் தான் கண்ணாடியில் பார்க்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. 2001ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை தொண்டர்கள் உழைத்த உழைப்பு இல்லை என்று அவர் மறுக்க முடியுமா? அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பேசுறார். தயவு செய்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன் கட்சி வளர்ச்சியை பார்க்கட்டும், அவர் வெற்றிக்கு முயற்சி பண்ணட்டும். யாருடைய கொச்சையான வார்த்தை சொல்லக்கூடாது. யாருடைய புரோக்கராகவோ இருந்து செயல்பட்டு தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவமானத்தை அவர் ஏற்படுத்திக் கொடுக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னதாக தமிழக மீனவர்களை விடுவிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவதில் பயன் இருக்காது என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.